ஹாய் பட்டிச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு கதை சொல்லலாமா? அதாவது ஒரு அடர்ந்த காடு. அந்த பெரிய காட்டில் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருந்ததாம். முயல், ரேபிட்டு, அப்புறம் ஸ்னேக்கு, ஆமை, நரி, எல்லாம் நிறைய அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா காடுனாவே. அதுங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தபோது திடீர்னு காடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சான். தீப்பிடிச்சி எரிஞ்சதுனால எல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு சிலது வேறு காட்டுக்கு போயிடுச்சு, ஒரு சிலது பார்க்கு பக்கம் போயிடுச்சு, ஒரு சிலது பாதுகாப்பான இடம் தேடி ஓடி போயிடுச்சுங்க. இப்படி ஓடி போயிடுச்சுங்களா. அப்போ அந்த காட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து 3 குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க. அதாவது அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா அப்பா கூட இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் சாட்டர்டேயில் அவங்களுக்கு லீவ் ஆச்சா, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, அம்மா லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. சரிடா, நம்ம ஏன் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ணும், நீங்கள் சாட்டர்டே தானே, கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குது இல்லையா, அந்த மல்பெரி புஷ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணி பிளாங்கெட் விரித்து போட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம், உங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமில்ல, வெளியில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி பிக்னிக் போன மாதிரி இருக்குமில்ல அப்படின்ட்டு சரின்னு பிக்னிக் பிளாங்கெட் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே போகிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நாங்கள் போய் பிளாங்கெட் விரித்து போட்டு எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. சரின்னு அவங்க அம்மாவும் கிச்சனுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அவங்க வந்து சேலடு, கேரட் ஸ்டிக்கு அண்ட் அப்புறம் பீனட்டு, பட்டரு, ஜெல்லி இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்க ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு கிச்சனில் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன ரெடியாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதாவது கேரட் ஸ்டிக்கும் சாண்ட்விச்சும் ரெடியாக இருக்குது. அதை கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப அடுத்தது எடுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்தது அம்மா கிட்டே போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு வரும்போது அடுத்தது சேலடு, பட்டரு, ஜெல்லி, பீனட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது சம்திங் ராங், என்னவோ மிஸ் ஆகுதே அப்படின்னு பார்த்தா அவங்க வச்ச கேரட் ஸ்டிக்கெல்லாம் காணாமல் போச்சு. சாண்ட்விட்சு, கேரட் ஸ்டிக்கெல்லாம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு போய் அவங்க மம்மி கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மம்மி வந்து பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருங்க, கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அமைதியாக உட்காந்துட்டு அந்த இதை பிளாங்கெட்டை விரித்து போட்டு உட்காந்துட்ருக்குறாங்களா. சரி, நம்ம இருக்கிறத சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த மல்பெரி புஷ் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்னமோ குடுகுடுன்னு ஓடுற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒரு ரேபிட். அதை எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்றாங்க. அம்மா ரேபிட்மா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ அந்த ரேபிட்டு தான் நம்மளோட சாண்ட்விட்சு இது கேரட் ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, சரி பாவம் அதுக்கும் பசிக்குமில்ல, ஏன்னா பக்கத்தில் காடு தீ பிடிச்சிருச்சு, அதனால் எல்லா அனிமல்ஸும் வேறு பக்கம் போயிட்டாங்க, ஒரு வேளை இது தவறி போய் இங்கே வந்திருக்கலாம், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதுக்கும் கொடுக்கலான்னு அன்னையிலேருந்து டெய்லி அதுக்கு இவங்க சாப்பிட்றதெல்லாம் அதுக்கும் கொடுத்து அந்த ரேபிட் அவங்களோடவே இருக்குது அந்த புஷ்ஷுக்குள்ளேயே. அப்புறம் ஒரு நாள் கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த காட்டில் மறுபடியும் மரங்கள்லாம் துளிர் விட ஆரம்பிக்குது. தீப்பிடிச்சி எரிஞ்சு எல்லாம் அணைஞ்சு மறுபடியும் அது துளிர்க்க ஆரம்பிக்குது. அப்படி துளிர்க்க ஆரம்பிக்கும்போது அந்த ரேபிட்டை திடீர்னு காணாமல் போச்சு. என்னது, நம்ம கூட இருந்த ரேபிட்டு காணுமே, இப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்புறம் சரி பார்க்கலாம், எப்படியும் பத்திரமா தான் இருக்கும், எங்கே போச்சுன்னு தெரியலையே, பயமாக இருக்கே, பாவம் அது குட்டி ரேபிட் வேறு, நம்ம இருந்தோம்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இப்போ திடீர்னு ஓடி போயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்ருக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரேபிட் வருது. வந்து பார்த்தா அந்த ரேபிட் வந்து கூடவே ஒரு 4 குட்டியும் கூட்டிகிட்டு வருது. அந்த ரேபிட் வந்து கொஞ்ச நாள் கழித்து நல்லா சேஃபாக தான் இருக்குதுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதுக்கு கேரட்டு இவங்க சாப்பிட்ற ஐட்டமெல்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை விலங்குகளாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை அதுங்களுக்கு ஆபத்து காலத்தில் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வழக்கம் போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு கதையில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.